மாஸ்டர் கேரளா ட்ரிப் போயிட்டு வந்துட்டோம் மாஸ்டர். சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலா. நாங்க வந்து கும்பலாங்கி ஐலேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஐலேண்ட் மட்டும் தான் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணோம். அது வந்து எர்ணாகுளம் பக்கத்துல இருக்கு. எர்ணாகுளத்துலேருந்து ஒரு 7, 8 கிலோமீட்டர் அதுல அந்த மாரி இதுல இருக்கு. அந்த இடத்துல மட்டும் தான் இந்த பயோலுமினசன்ஸ் சொல்ற இந்த தண்ணீல வந்து அத ஷேக் பண்ண டிஸ்டர்ப் பண்ணோம்னா, அதுல வந்து லைட் எரியும். அது வந்து ஒரு உயிரினம் தான். அதுக்குள்ள ஆல்கே மாரி பிளாங்க்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளூ கலர்ல, கிரீன் கலர்லலாம் நல்ல வைப்ரன்ட்டா கலர் இருக்கும். அந்த மாரி இதுல எரியுமா. பட் சீசன் வந்து என்னன்னா, இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சு மேக்ஸிமம் மார்ச் வரைக்கும் தான். இல்ல ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் மேக்ஸிமம் அப்படி அதுதான் சீசனா. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, இல்ல வெயில் ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அது அந்த அளவுக்கு கலர் இருக்காதான். தண்ணி வந்து நார்மல் தண்ணி மாரி தான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க போகும்போது கொஞ்சம் லைட்டா தான் தெரிஞ்சுச்சு. பட் நாங்க வந்து அத பார்த்துட்டோம். எங்க இருக்கு, என்ன ஸ்பாட் அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம போறதுன்னா ஒரு நாள் பிளான் பண்ணலாம் மாஸ்டர். அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அங்க அங்க 2 விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேங்க மாஸ்டர். அதனால அது ஆ பிசினஸ்ல போடாம பர்சனலாவே போட்டு விட்டுறேன். 2 விஷயம் என்ன அப்டின்னா, ஒண்ணு வந்து நம்ப பிளான்ல வொர்க் அவுட் பண்ணோம் இல்லைங்க மாஸ்டர், அந்த பாண்ட்ல வந்து அங்கங்க பரிசல் இருக்கும். நம்ம வந்து வேணும்னா போலாம் அப்டின்ற மாரி டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்க கூட கப்பிள்ஸா போம்போது படுத்துட்டு நம்ம வந்து அ விண்வெளி ஆகாயத்த பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்டின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. பட் நான் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல. இங்க வந்து அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. எப்படின்னா, அந்த கும்பலாங்கி ஐலேண்ட்ல வந்து அந்த பேக் வாட்டர்ஸ் தான் ஃபுல்லா இருக்கும். நாங்க போம்போது நைட் ஒரு 10 மணி இருக்கும். 10 மணிலேருந்து நைட் ஃபுல்லாவே அந்த ரைட்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. காலைல 3 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. 1 ஹவர் வந்து கம்ப்ளீட்டா நம்மள விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. கயாக்கிங் மாரி குடுத்துருவாங்க. ஆ பெர் ஹெட் 600 தான். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இருக்காது நம்மளுக்கு. ஆ குடுத்துட்டு அந்த 2 பேரு நம்ம வந்து அந்த போட்ல டிராவல் பண்ணோம். மோஸ்ட்டா கப்புல்ஸ்க்காக குடுத்துருவாங்க. நம்ம வந்து அப்படியே நம்மளே சுத்தி பார்த்துட்டு, நம்மளே வரலாம். லைஃப் ஜாக்கெட்லாம் குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கயாக்கிங் பண்ணும்போது, அந்த நீர்ல தான் அந்த பயோலுமினசன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அந்த அத ஃபிளிப் பண்ணும்போதே, இந்த முன்னாடி போட்ட தள்றதுக்காக அந்த படக நம்ம நகர்த்தும்போதே, துடுப்பு போடும்போதே அந்த பயோலுமினசன்ஸ் தெரியும். பக்கத்துல வந்து தண்ணீல கை விட்டு அலசனோம் அப்படின்னா, அந்த அந்த ப்ளூ கலர்ல அப்படியே அது தெரியுது. அழகா இருந்துச்சு அது. அதே மாரி சுத்தி ஃபுல்லா வந்து இருட்டு. நாங்க போம்போது இந்த வைஷு அந்த வருடப்பிறப்புன்றதுனால கொஞ்சம் பட்டாசுலாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க. லைட்லாம் இருந்துச்சு. பட் கொஞ்ச நேரத்துல வந்து அதுவும் அடங்கிடுச்சு. போனோம் அப்டின்னா கும் இருட்டு இருக்கும். நிலா இருந்துச்சுன்னா, நிலாவும் நம்மளும் மட்டும் தான் இருக்கிற மாரி இருக்கும். அது சூப்பரா இருந்துச்சு அந்த ஃபீல். அத என்னால இந்த 3டி வீடியோ நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் இல்லைங்களா சார், அதோட கோரிலேட் பண்ண முடிஞ்சுச்சு. ஆ அதனால அது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுச்சு. அந்த 3டி வீடியோ ஓகே. இந்த ஃபீல் கிரியேட் பண்றதுக்காக தான் அந்த விஷயத்த வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்டின்ற ஒரு புரிதல் இருந்துச்சு. மேபி அது அ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு மாஸ்டர். சூப்பரா இருந்துச்சு. அதுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்டின்னா, நான் வந்து பேக் சைடு உட்கார்ந்திருந்தேன். முன்னாடி அண்ணா உட்கார்ந்திருந்தாங்க. அப்போ துடுப்பு போடும்போது, ஆம் டக்குன்னு அந்த போட்ட திருப்ப முடியல நம்பளால. பட் நான் வந்து அத எப்படியோ கண்டுபிடிச்சுட்டேன். எப்படி திருப்புறது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா, நம்ம எங்க திருப்பணுமோ, எந்த சைடு இப்ப லெஃப்ட் சைடு திருப்பணும் அப்படின்னா, லெஃப்ட் சைடு வந்து பேக் சைடு ஃபிளிப் பண்ணணும். பேக் சைடு துடுப்பு போடணும். ஆ அதுக்கு ஆப்போசிட் சைடு, ரைட் சைடு வந்து ஃப்ரண்ட் சைடு துடுப்பு போடணும். துடுப்பு போட்டா உடனே வந்து அப்படியே ரொட்டேட் ஆகுற மாரி படகு வந்து திரும்புச்சு. அதாவது புடிச்சுட்டோம். அந்த இடத்துல நெறைய அது தேவைப்பட்டுச்சு. நெறைய இடத்துல ரொட்டேட் பண்ற மாரி இருக்கும். நம்ம வெறும் நேராவோ, இல்ல பேக் மட்டுமே நம்ம அத வச்சு போக முடியாது. வளைஞ்சு வளைஞ்சு போணும். அந்த அங்கங்க மரம்லாம் இருக்கும். அங்கங்க குச்சிலாம் இருக்கும். அதுக்கு நடுவுலலாம் போணும் அப்டின்னா, கொஞ்சம் அட்வென்ச்சரா போணும்னா, இந்த மாரி விஷயம்லாம் தேவைப்பட்டுச்சு. அப்ப நாங்க என்ன பண்ணோம் அப்டின்னா, இந்த மாரி நான் அப்டின்னு சொல்லிக் குடுத்துருந்தேன். ஆ அப்போ அவரு வந்து எப்புட்றா ஏன்னா அவரு முன்னாடி இருக்காரு. என்ன பார்க்க முடியாது. திரும்புனாலே வந்து அது வந்து போட் கொஞ்சம் ஷேக் ஆச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், இல்லன்னா இப்படிதான் நீங்க வந்து 2 சைடும் துடுப்பு இருக்கும். லெஃப்ட் சைடு நீங்க திருப்ப போறீங்கன்னா, லெஃப்ட் சைடு வந்து துடுப்பு திருப்பிட்டு, பேக் சைடு வந்து ஃபிளிப் அடிங்க. அ அப்போ அப்படியே ஃபிளிப் அடிச்சுட்டு, இந்த சைடு ரைட் சைடு வந்து ஃப்ரண்ட் ஃபிளிப் அடிங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணேன். அவரு கொஞ்ச நேரத்துல வந்து அத கத்துக்கிட்டாரு. கத்துக்கிட்டு அவரும் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அவரே தானாவே போட்ட திருப்ப ஆரம்பிச்சுட்டாரு. நல்லா இருந்துச்சு. பட் அது திருப்ப ஆரம்பிச்சு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஃபோன் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப நான் வந்து திருப்பும்போது எனக்கு வந்து அது மறந்து போயிடுச்சு. எப்படி நம்ம முன்னாடி பண்ணணும் அப்படிங்கிறதே எனக்கு வந்து ஞாபகம் இல்ல. நம்ம தானே சொல்லிக் குடுத்தோம். இது என்ன நம்மளுக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு ஒரு ஒரு குழப்பமா இருந்துச்சுங்க மாஸ்டர். பட்
நான் அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டேட் தான். கொஞ்ச நேரம் தான் அந்த மாரி யோசிச்சேன். பட் கொஞ்ச நேரத்திலேயே வந்து எங்க இருந்தோ அது வந்து அந்த அந்த இது விஷயம் வந்துருச்சு. இப்போ வந்து என்னால 2 விஷயம் இதுலயும் 2 விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். ஒண்ணு வந்து என்ன அப்டின்னா, இந்த அறிவு இப்போ இப்போ வந்ததுல அது வந்து எனக்கு சொந்தமான அறிவா வந்து எனக்கு படல. ஏன்னா எனக்கு மறந்து போயிருச்சுன்னு எனக்கு ஃபீல் அதுக்கு முன்னாடியே அது குடுத்துருச்சு. பட் எனக்கு தேவையானப்ப அது வந்து வந்துச்சு. அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, குடுத்துட்டேன். ஒரு 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 அறிவு தான். அதுவும் ஒரு லர்னிங் தான். அந்த லர்னிங் நான் குடுத்த உடனே அது என்கிட்ட இருந்து போயிடுச்சு. ஆனா இந்த பிரபஞ்சத்துல இருக்கு. எப்ப நான் தேடினாலும் அதுக்குண்டான அக்சஸ் வந்து எனக்கு இருக்கு. என்னது இல்ல. ஆனாலும் நான் எப்பலாம் கேட்கிறேனோ, அப்பலாம் வந்து அது வந்துருச்சு. வந்த ஒரு அந்த விஷயத்த தான் நான் அங்க புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா அது இருந்துச்சு. அது எல்லா இடத்துக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது நான் பார்க்குறேங்க மாஸ்டர் அதுல. அது ஒரு ஒரு ரொம்ப நேரம் வந்து அது என்ன வந்து ஒரு அமைதியில ஆழ்த்திருச்சு. ஒரு பெரிய விஷயத்த தான் மாஸ்டர் ஆல்ரெடி இங்க பண்ணிட்டு இருக்காரு. ஏன் ஒரு டூர் போறத போடுறாங்க? ஏன் ஒரு எல்லாத்தையும் ஏன் போஸ்ட் பண்றாங்க? எல்லாத்தையும் வந்து வெளியில போட்டுர்றாங்க அப்படிங்கிறது அப்பலாம் என்னால புரிஞ்சுக்க முடியல. பட் இப்போ புரிஞ்சுக்கும்போது அது ஒரு நல்லா இருக்குங்க மாஸ்டர். என்ன புண்ணியம் செய்தேனோ